சம்மர் சீசன்ல உங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான உணவுகள் வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. முதலாவது நிறைய நீர் சத்து இருக்கிற வந்து பழங்கள். பழ வகைகள் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஸ்க் மெலான், குக்கும்பர் அந்த மாதிரி இதுவும் என்னன்னா மேஷ் பண்ணி கொடுங்க, இல்லை ஜூஸா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் இல்லாமல் போட்டு கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கஞ்சி மாதிரி கொடுக்கறது ஈஸியாக செரிமானம் ஆகிறது வந்து வழிவகை செய்யும். மூன்றாவது அவங்களுக்கு உணவுல தயிர் நிறைய சேர்த்துக்குங்க. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கிறதால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அவங்களுக்கு கூலண்ட் எஃபெக்டும் கொடுக்கும், டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். டெய்லி நீங்க ஒரு கப்பு விகிதம் மட்டும் குழந்தைகளுக்கு வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம். நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மோரா கொடுக்கலாம், இல்லை நன்னாரி சர்பத் மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி, ஆனா கூலிங்கா கொடுக்காதீங்க, நார்மலான டெம்பரேச்சர்ல கொடுங்க. ஐந்தாவதா வந்து நம்ம சீசனலா கிடைக்கிற காய்கறி வகைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் இல்லை பீர்க்கங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆறாவதா ஃப்ரைட் ஃபுட்ஸை மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பாட்டில் ஐட்டம் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. அதனால ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது, ஃபுட் பாய்சனிங் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் தொந்தரவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். மீண்டும் ஒரு டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக்.